ஹாய், குட் ஈவினிங். வெல்கம் டு ஸ்டடி படி. ஸோ நியூ இயர் கொண்டாட்டம் அப்படிங்கிறது வந்து கொஞ்ச நாள் நீண்டுருச்சு. அதனால தான் என்னால் போஸ்ட்டு பண்ண முடியல, தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ அவா வருத்தல் இன்பம் இடையரா தீண்டும் அவாவென்னும் துன்பத்துள் துன்பம் கெடின். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பெருந்துன்பம் தரக்கூடிய பேராசை, அதாவது ஆசை, டிசைர். இதை கூட யூபிஎஸ்சி கேட்குறாங்க. புத்தர் வந்து எதப்பா சொல்கிறாரு, எது நமக்கு வந்துட்டு அதிகமான சாரோஸ் கொடுக்குது அப்படின்னு கேட்குறாருன்னு யூபிஎஸ்சி ஃபிலிம்ஸில் கேட்குறாங்க. ஆசை, டிசையர். இதை நம்ம வந்து துன்பம் தரக்கூடிய இந்த ஆசையை ஒழிச்சிட்டோம் அப்படின்னாலே வாழ்க்கையில் வந்து இன்பத்தை விடாமல் சந்தோஷமாக வாழலாம் அப்படிங்கிறாங்க. இந்த ஆசை இன்றைக்கி வந்து எதனால் அதிகமாக இருக்குது அப்படின்னா, எல்லாருக்குமே காரணம் தெரியும். சோஷியல் மீடியா எல்லாத்தையும் நம்மளுடைய வாழ்க்கையை வந்து எல்லாத்துக்குமே ஆசைப்படு அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடத்துல நம்மளை தள்ளி விடுது. அதுவே வந்து மக்களுக்கு ஒரு ஆன்சைட்டி, ஸ்ட்ரெஸ்ஸு, அவன் இப்படி பண்ணுறான், அவன் இந்த விஷயத்தில் இப்படி நல்லா இருக்கான், அவன் இந்த விஷயத்த வந்து ப்ரொடக்டிவாக பண்ணுறான், நம்மளும் பண்ணலாம். ஆனால் நம்ம அதை வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணுறதில்ல, ஒழுங்காக வந்துட்டு அதுக்கான நேரங்களை ஒதுக்கீடு பண்ணுறது கிடையாது. எல்லாமே வந்து ஹேண்டியாக நமக்கு வந்து ஈஸியாக கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுறோம். பட் எல்லாத்துக்குமே ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய உழைப்பு அப்படிங்கிறத அதில் கொடுக்குறாங்க. லக் அப்படிங்கிறது இருக்கும். உங்களோட 89% வந்து உங்களோட ஹார்ட் ஒர்க்காக இருந்தாலும் ஒரு 11% லக் அப்படிங்கிறது இருக்கும். அந்த லக்கையும் என்ன சொல்லுவாங்கன்னா, லேர்னிங், அண்டர்ஸ்டாண்டிங், கான்ஃபிடென்ஸ், நாலேஜ், இது இருக்கவங்களுக்கு தான் வந்து அந்த லக் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ டிசைர் இருக்கிறது தப்பு கிடையாது. துன்பம் தரக்கூடிய டிசையர்ஸ், ஆசைகளை வளர்த்துக்கிட்டு வாழ்கிறது அப்படிங்கிறது தான் கஷ்டமான ஒரு விஷயம் அப்படிங்கிறாங்க. அது துன்பத்தை மட்டும்தாங்க தரும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கிடையாதுங்க. இது வந்துட்டு 3rd January கரண்ட் அஃபேர்ஸ். நான் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன். இன்னும் அப்லோட் பண்ண தான் நான் வந்துட்டு கொஞ்சம் டைம் இல்லாமல் போயிடுச்சு. குதூகலம், கும்மாளம், கொண்டாட்டம் அப்படிங்கிற மாதிரி ஓடிக்கிட்டு இருந்தது. ஸோ இப்போ வந்து இந்த நியூ இயர்லேருந்து ஓகே, நம்ம கரெக்டாக கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க ஆரம்பிப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நல்ல எண்ணத்தில் உட்காந்துருக்கு. அண்ட் சிசாட்டும் இப்போ தான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். சிசாட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. கடைசி நேரத்தில் பார்க்கலான்னு மட்டும் நினைக்காதீங்க. இன்றைக்கி தான் நம்பர் சிஸ்டமில் பிள்ளையார் சொல்லி போட்டு எது இமேஜினரி நம்பர்ஸ், எது நேச்சுரல் நம்பர்ஸ், ஹோல் நம்பர்ஸ், இந்த மாதிரி ஒன்று ஒன்றா அப்படியே பார்த்துக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்குது. எதையுமே வந்து நீங்கள் பேசிக்காக இருந்து ஆரம்பித்து ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு முன்னாடி சிசாட்டை படிக்கலையா அப்படின்னு கேட்டுறாதீங்க. நான் வந்து இந்த சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் பார்த்து வயிற்று ரொப்பிக்கிட்டு இருந்தேன், பொழைச்சிக்கிட்டு இருந்தேன். போன வருஷம் யூபிஎஸ்சி 2023 கேட்ட மாதிரி சிசாட் கேட்டாங்கன்னா அவ்வளோதான். ஸோ அதுக்கு வந்துட்டு தயாராகிறதுக்கு தான் இந்த அரித்மெட்டிக்கு, நம்பர் சிஸ்டம் இதெல்லாம் பார்த்து வச்சுக்கிறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி இதை பார்த்துக்கிட்டு இருக்கு. ஸோ த குளோபல் நியூக்ளியர் ஆர்டர் இஸ் அண்டர்ஸ்டாண்ட். இது 3rd January. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இந்த நியூஸ் எல்லாமே வந்து நமக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே இந்த 3rd January இருந்தது அப்படிங்கிறதுனால நான் எடுத்தேன். இதில் நிறைய யூபிஎஸ்சியோடைய கொஷின்ஸ் இருக்குங்க. அதாவது நியூக்ளியர் சப்ளையர்ஸ் குரூப் பற்றி, நான் ப்ரோலிஃபரேஷன் ட்ரீட்டி பற்றி, சிடிபிடி பற்றி, காம்ப்ரஹென்சிவ் டெஸ்ட் பேன் ட்ரீட்டி பற்றி, இதெல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி வந்து உலகம் அப்படிங்கிறது வந்து ஒரு நியூக்ளியர் ஆர்டர். இது வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ரெயினாக இருக்குது. ஸ்ட்ரெயினாக வந்து ஒரு நல்ல ஒரு இதில் கிடையாது. இட்ஸ் லைக் சம்திங், ஒரு எப்போனாலும் எது வேணால் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது அப்படிங்கிறாங்க. என்ன தேவை? உலகம் வந்துட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உலகம் உங்களை நம்பணும் அப்படின்னா நம்புகிற மாதிரியான செயல்களில் எல்லாருமே ஈடுபடணும். எப்படி? கன்வர்ஜென்ஸ் ஆஃப் டெவலப்டு நேஷன்ஸ், எல்லாமே ஒருமனதாக இருந்து ஒரு விஷயத்தை முடிவெடுத்து அதை செயல்படுத்துறது அப்படிங்கிறது. செகண்ட் வந்து குளோபல் பப்ளிக் குட் அப்படிங்கிறத வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறது. எதான் அவுட்கம் நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி மக்கள்கிட்ட சொல்கிறது. ஸோ இல்லை, குளோபல் நியூக்ளியர் ஆர்டர் பற்றி பேசுகிறாங்க. குளோபல் நியூக்ளியர் ஆர்டர்னால் இன்றைக்கி உலகத்தில் வந்து எந்த நேஷன்கிட்டலாம் நியூக்ளியர் வெப்பன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கைவிட்டு என்ற அளவுக்கு நம்மளால் சொல்லிட முடியும். ஆனால் இது ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி இருந்தது? இந்த குளோபல் நியூக்ளியர் ஆர்டர் அப்படிங்கிறத வந்து கிரியேட் பண்ணது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவும் சோவியத் யூனியனும். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடியுது. செகண்ட் வேர்ல்டு வாரில் வந்துட்டு இந்த மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் வெப்பன்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு வந்து இறக்குறாங்க. அதில் நியூக்ளியர் வெப்பன் ரொம்ப முக்கியமான ஒரு பங்களிப்பு தருது. இந்த நியூக்ளியர் வெப்பனை அமெரிக்கா உருவாக்கியிருக்காங்கிற ஒரு விஷயம் ஒன் ஆஃப் தி ஆலை ரஷ்யாக்கே தெரியறதில்ல. அதில் தான் ரஷ்யா என்ன பண்ணுறாங்க, பாரு சன்னமாக நல்லா விஞ்ஞானிகளை வச்சு கண்டுபிடிச்சிட்டான், நம்மளும் இறங்குவோன்னு சொல்லி நியூக்ளியர் வெப்பனை வந்துட்டு இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அங்கேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரெண்டு பேருக்கும் இந்த கோல்டு வார் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. யார் வந்து பெரியாள்? ஸ்பேஸ் ரிசர்ச்னு எடுத்தால் அவன் நிலாக்கு அனுப்புவான், இவன் உடனே நிலாக்கு வந்துட்டு சேட்டலைட்டு, ஹியூமன்ஸ் எல்லாத்தையுமே அனுப்புறது. ஸோ ஒவ்வொருத்தரும் போட்டி போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்பயும் வந்து ஆன் தி வேர்ஜ், பிரிக்கில் வந்து ரெண்டு பேருமே சண்டை எப்போ வேணால் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது.
அப்போ தான் அந்த கியூபன் மிசைல் கிரைசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வேர்ல்டு ஹிஸ்ட்ரி ஆப்ஷன்லாம் இருந்தால் இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக படிக்க வேண்டிய ஒரு டாபிக். கியூபன் மிசைல் கிரைசிஸ் எல்லாமே 1962 நடக்கும். அப்போ ஜான் எஃப் கென்னடி வந்து அமெரிக்கன் பிரசிடென்ட், நிகிதா குருஷேவ் அப்படிங்கிறவர் வந்துட்டு ரஷ்யாவுடைய பிரசிடென்ட். 2 சூப்பர் பவரும் வந்து பயங்கரமாக ரொம்ப டென்ஸாக இருந்தாங்க. என்ன பண்ணாங்க, ஜான் எஃப் கென்னடியோடைய தம்பியும் இவங்க சைடு ரஷ்யன் ரெப்ரசன்டேட்டிவும் ராபர்ட் கென்னடி, அதாவது பிரசிடென்ட் கென்னடியோடைய தம்பியும் சோவியத் அம்பாசிடர் அனட்டோலி டோப்ரினின், இவங்க 2 பேருமே உட்காந்து பேசுகிறாங்க இந்த கியூபன் மிசைல் கிரைசிஸை ரிசால்வ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. அதுலேருந்து என்ன ஆகுது அப்படின்னா ஹாட்லைன் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. நம்ம வந்து கரெக்டாக வந்து நம்மளுடைய ஆர்ம்ஸ் கண்ட்ரோல் நெகோஷியேஷன்ஸ் அப்படிங்கிறத க்ரியேட் பண்ணுவோம். 2 பேரும் உலகத்தில் சூப்பர் பவராக இருக்கும், அதுக்கு ஏற்ற மாதிரி வி ஷுட் பிஹேவ் அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு இதாக இருக்குது. கொண்டு வரணும், இந்த மாதிரி தான்ப்பா கொண்டு வரணும். இல்லை அப்படின்னா நம்ம பாட்டுக்கு உற்பத்தி பண்ணிக்கிட்டே போய்கிட்டு இருக்கோம். நீ வந்து ஒரு 15,000 20,000 சொல்கிறேன், நான் ஒரு 15,000 20,000 சொல்கிறேன். நம்ம போட்டு உலகம் முழுக்க நியூக்ளியர் வின்டர் வந்து எல்லாருமே செத்துட்டோம் அப்படின்னா என்ன ஆகுறது? எல்லாருமே செத்துருவாங்க. ஒரு நியூக்ளியர் வின்டர் அப்படிங்கிறது வந்து என்னென்னா பனி பெய்கிற மாதிரி இருக்கும், ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்ஸு. அது பேஞ்சது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா நம்ம கை மேலே படுறது அப்படியே கை கீழே அப்படியே உருகி வரும் கை. அதான் நியூக்ளியர் வின்டர். அந்த ரேடியோ ஆக்டிவ் டிகே அப்படிங்கிறது வந்து அந்த பனி அப்படிங்கிறத பார்த்தோன்னே நம்ம அள்ளி கையில் வச்சோம்னா கை உருகிடும். அந்த மாதிரி வந்து ஒரு சூழ்நிலை. நீங்கள் மேட் மேக்ஸ் ரோடு பார்த்துருந்தீங்கன்னா அதெல்லாம் நியூக்ளியர் இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய ஈவெண்ட்ஸ் அப்படின்னு கொண்டு வருவாங்க. இந்த படம் மேட் மேக்ஸ்லாம் ரொம்ப சூப்பரான ஒரு மூவிஸ். ஓகே, இப்போ என்னென்னா 2 பேரும் பேசி ஒரு நிதானமான ஒரு முடிவு எடுக்கவும் அன்றைக்கி கியூபன் மிசைல் கிரைசிஸை அவாய்ட் பண்ண முடிஞ்சது. என்ன மாதிரியெல்லாம் லேட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, இந்த நியூக்ளியர் மிசைல்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுல ஒரு மல்டிலேட்டரல் நெகோசியேஷன்ஸ், நியூக்ளியர் வெப்பன் வச்சுருக்கவங்க எல்லாத்தையும் கொண்டு வராங்க. யாருமே வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸ் அதிகமாக சேர்த்தக்கூடாது, அதுதான் வந்து நான் ப்ரோலிஃபரேஷன், சேமித்து வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொண்டு வராங்க நான் ப்ரோலிஃபரேஷன் ட்ரீட்டி அப்படிங்கிறதுல. இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 60 பார்ட்டி கம்மியாக தான் ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி பார்க்கும்போது வந்துட்டு அரௌண்ட் 191 அட்ஹரன்ஸ். அது கூட ஒருங்கிணைந்து நாங்கள் வந்து ப்ரோலிஃபரேட் பண்ண மாட்டோம், குளோபல் நியூக்ளியர் ஆர்டரோடு நாங்கள் ஒருங்கிணைந்து போவோம் அப்படிங்கிறாங்க. இங்கேருந்து நம்மளோட கேள்விகள். என்பிடியில் இந்தியா மெம்பரா? இது ஓகே, இது ஒன்று. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ங்க. இதெல்லாம் யூபிஎஸ்சி கேட்ட கேள்விகள். என்பிடி, என்எஸ்ஜி, நியூக்ளியர் சப்ளையர்ஸ் குரூப்லாம். ஸோ இது வந்துட்டு கொண்டு வராங்க. கொண்டு வந்த பிறகு இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா சேமிப்பு அப்படிங்கிறது பெரிய அளவில் கிடையாது. யாருமே வந்து இந்த கோல்டு வார் டைமில் வச்சுருந்த அளவுக்கு இன்றைக்கி அந்தளவுக்கு எண்ணிக்கையில் வச்சுருக்கிறது கிடையாது. ஏன்னா அப்போல்லாம் பார்த்திங்கன்னா யூஎஸ்எஸ்ஆரும் யூஎஸும் வந்துட்டு போட்டி போட்டுக்கிட்டு ஒருத்தன் 65,000 பாம்பு வச்சுருந்தான், ஒருத்தன் 28,000 பாம்பு வச்சுருந்தான். அதாவது 28,000லேருந்து 65,000 கொண்டு போனாங்க. வெறும் 1962லேருந்து 1980s வரைக்குமே. அவ்வளோ கொண்டு வந்து திரும்பி அதை ரெடியூஸ் பண்ணாங்க. நான் ப்ரோலிஃபரேஷன் ட்ரீட்டியெல்லாம் வந்த பிறகு அதெல்லாம் கம்மியானுச்சு. அப்போ என்பிடி கொண்டு வந்த பிறகு இதுலேயே ஆன்சர் இருக்கும், பட் நான் அதை சொல்லலை. நிறைய கண்ட்ரிஸ் இந்த என்பிடி முக்கியமாக வந்து ப்ரோலிஃபரேட் பண்ண மாட்டேன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்பிடி வந்தது பார்த்தோம்னா 1965 பக்கமாக. இந்தியா 1975 என்ன பண்ணுறாங்கன்னா வெப்பன் டெஸ்ட் பண்ணுறாங்க. நியூக்ளியர் வெப்பன் பொக்ரானில் வந்துட்டு டெஸ்ட் பண்ணுறாங்க. அதை டெஸ்ட்டு பண்ணோடனே உலக நாடுகளில் அதிர்ச்சி ஆகிறாங்க. ஏன்னா இவனுக்கு இப்படி நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் அப்படிங்கிறது கிடச்சது, நியூக்ளியர் என்ரிச்டு யுரேனியமாக இருக்கட்டும், ப்ளூட்டோனியமாக இருக்கட்டும், எப்படி இவன் என்ரிச் பண்ணான், எப்படி இவனுக்கு ஃபஸ்ட் நியூக்ளியர் போணுச்சு. அப்போல்லாம் தான் என்ன பண்ணுறாங்க, இந்த நியூக்ளியர் சப்ளையர்ஸ் குரூப்னு ஒன்று தொடங்கி அதில் வந்து எல்லாருமே நியூக்ளியருக்கு தேவையான பொருட்களை யாரும் சப்ளை பண்ணக்கூடாது. அதை ஃபஸ்ட்டு லண்டன் கிளப்புன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு என்எஸ்ஜி அப்படின்னு சொல்லி இன்றைக்கி 48 கண்ட்ரிஸ் அதில் உறுப்பினர்களாக இருக்காங்க. எதுக்காக வந்துட்டு நியூக்ளியர் நம்மக்கிட்ட கிடச்சிது அப்படின்னா நம்ம சொல்கிறோம், இந்த மாதிரி நாங்கள் ரியாக்டர் வச்சுருக்கோங்க, நியூக்ளியர் ரியாக்டரு, அதுக்காக நாங்கள் பயன்படுத்துகிறோம்னு சொல்லி நம்ம வாங்குறது தான். அப்புறம் லேட்டராக அதை நம்ம என்ரிச் பண்ணி நம்ம வந்து அணுகுண்டு சோதனைகள் நடத்தி இது பண்ணோம். அதுக்கப்புறம் திரும்பி சோதனைகள் வந்து இப்போல்லாம் அண்டர் கிரவுண்டில் பண்ணுறான், மேலே சர்ஃபேஸில் பண்ணுறான் அப்படிங்கிறப்ப தான் இந்த காம்ப்ரஹென்சிவ் டெஸ்ட் பேன் ட்ரீட்டி அப்படிங்கிறத கொண்டு வராங்க. இப்போ என்பிடியில் இந்தியா மெம்பரா, என்எஸ்ஜியில் இந்தியா மெம்பரா, நியூக்ளியர் சப்ளைஸ் குரூப்பில், சிடிபிடியில் இந்தியா மெம்பரா, 3யுமே வந்துட்டு எழுதுங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது. ஸோ இதுக்கப்புறம் தான் இந்த க்ரைசிஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்டெபிலிட்டி இந்த மாதிரிலாம் கொண்டு வந்த பிறகு அது சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஏன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி அதாவது ஒரு P5 நேஷன்ஸ் கிட்ட எல்லாருக்கிட்டையுமே வந்து இது இருக்குது, நியூக்ளியர் வெப்பன் அப்படிங்கிறது இருக்குது, எல்லாருமே வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி அதாவது பெர்மனன்ட் 5 யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சிலில் இருக்கவங்க
யூகே, ஃப்ரான்ஸ், ரஷ்யா, சைனா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. அதை தாண்டி அப்படின்னு பார்க்கும்போது இந்தியா, இஸ்ரேல், பாகிஸ்தான் இவங்கக்கிட்டலாம் வந்துட்டு நார்த் கொரியா நியூக்ளியர் வெப்பன் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே ரொம்ப எண்ணிக்கையில் அதிகமாக உலகம் முழுக்க இது வந்து பரவும் அப்படின்ற மாதிரி யோசிச்சாங்க. நியூக்ளியர் வெப்பன் யூசேஜ் அப்படிங்கிறதோ, நியூக்ளியர் வெப்பன்ஸை உருவாக்கிக்கிறதோ அது வந்து ஒரு ப்ரைட் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி பண்ணுவாங்கன்னு நினச்சாங்க. பட் இந்த குரூப்ஸ் எல்லாமே ஓகே, நம்ம வந்து கரெக்டான பாதையில் தான் போகிறோம், பெரிய அளவில் இது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகலை, நியூக்ளியர் வெப்பன்ஸ் வச்சுருக்கக்கூடிய நேஷன்ஸ் அப்படிங்கிறவங்க அதிகமாக இல்லை அப்படிங்கிறாங்க. அதுதான் இந்த இயக்கங்களுடைய வெற்றி அப்படின்றாங்க. ஸோ ஜியோ பொலிட்டிக்ஸ் இன்றைக்கி பயங்கரமாக மாறிட்டுருக்கு. இதில் வந்து ஆன்டி பெலிஸ்டிக் மிசைல் ட்ரீட்டி இதில் அமெரிக்கா விட்ரூ பண்ணிட்டாங்க. அமெரிக்கா வந்துட்டு ஏன் அமெரிக்கா ஒவ்வொன்றிலையும் இந்த ஸ்ட்ராட்லேருந்து விட்ரூ பண்ணுறான், இந்த ஆன்டி பெலிஸ்டிக் மிசைல்லேருந்து விட்ரூ பண்ணுறான் அப்படின்னா, அதுக்கப்புறம் இன்டர் ரேஞ்ச் நியூக்ளியர் ஃபோர்ஸஸ் INF ட்ரீட்டிலேருந்து அமெரிக்கா வெளியே போயிடுறான். என்ன காரணத்துக்காக அமெரிக்கா வெளியே போகிறான்னா, அமெரிக்காவும் ரஷ்யா சோவியத் யூனியனும் இருந்தப்போ அவங்களுக்குள்ளே ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க. இவ்வளோ தான் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுவோம், இவ்வளோ ரேஞ்சில் தான் நான் வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸ் உருவாக்குவேன், இவ்வளோ ரேஞ்சில் தான் என்னுடைய மிசைல்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க. ஆனால் அந்த ட்ரீட்டியில் இல்லாத சைனா இன்றைக்கி சூப்பர் பவராக இருக்கான். அந்த ட்ரீட்டியில் இருக்கிறதுனால யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவால் அந்த அளவுக்கு ஒரு ரேஞ்ச் மிசைல்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியாமல் இருந்தது. அந்த ஒப்பந்தத்தை வந்து நம்ம மதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அப்போ என்ன ஆகுது, இன்றைக்கி சைனா வந்து பெரிய அளவில் வளர்ந்துட்டு வரும்போது அதே ட்ரீட்டிக்குள்ளே நான் ஒளிஞ்சிக்கிட்டு நான் வந்து எதுவுமே ப்ரொடியூஸ் பண்ணாமல் இருந்தேன் அப்படின்னா, சைனா வந்து என்னுடைய மெயின் கான்டினென்ட், மெயின் லேண்டில் வந்து கண்டிப்பாக தாக்குதல் ஏற்படுத்துகிற அளவுக்கு ஒரு விஷயத்தை உருவாக்குவான். ஸோ அதனால் இந்த ரஷ்யாவுடைய ஒப்பந்தங்கள்லேருந்து நம்ம வெளியே வந்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்மளால் மேனுஃபேக்சர் பண்ண முடியும், ஒப்பந்தங்களையும் நம்ம வந்து மதிக்காமல் இருந்ததாக ஒரு பேச்சு வராது அப்படிங்கிற மாதிரி அதுக்காக அமெரிக்கா வெளியே வந்துட்டுருக்காங்க. ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆஸ்திரேலியா கிட்ட வந்து நியூக்ளியர் இது கிடையாது, யுரேனியம் இருக்குது, ஆனால் அதை என்ரிச் பண்ணி வெப்பனாக மாற்ற அளவுக்கு இல்லை. அமெரிக்கா என்ன பண்ணுறாங்க, அது அப்படியே ஆக்குஸ் டீல் மூலியமாக ஆஸ்திரேலியா, யூகே ஆஸ்திரேலியா, யூகே மூலியமாக இந்த சப்மரின், நியூக்ளியர் சப்மரின் அப்படிங்கிறத வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதனால் என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நியூக்ளியர் யூசேஜ் அப்படிங்கிறது வெளியே போகுது அப்படிங்கிறதும் அவங்களுடைய ஒரு வாதம். ஸோ இப்போ குளோபல் நியூக்ளியர் ஆர்டர் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை இட் இஸ் ஸ்ட்ரெயின்டு. ஏன் அப்படின்னா நிறைய பேர் வந்து அதை என்ன பார்க்குறாங்கன்னா, தங்களுடைய பாதுகாப்பாக சவுத் கொரியாவுக்கு வந்து அமெரிக்கா ஹெல்ப் பண்ணுறாங்க, அமெரிக்கா கிட்ட வெப்பன் இருக்குது, அதனால் நார்த் கொரியா என்ன பண்ணுவான், சரி சவுத் கொரியாவை அடிக்கிறோம் அப்படின்னா அமெரிக்கா கண்டிப்பாக வருவான், நம்ம நியூக்ளியர் வெப்பனை யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விளைவுகள் ஏற்படும். ஆனால் யாருமே அவங்களுடைய டிஃபென்ஸ் எக்ஸ்பெண்டிச்சரை கம்மி பண்ணல. இப்போ ஜப்பான் வந்துட்டு ஈவன் தோ தே ஆர் நியூக்ளியர் விக்டிம், ஹிரோஷிமா நாகசாகியில் வந்து வெடிச்சிருந்தாலும் டபுள் த டைம் இந்த வருஷம் இது பண்ணியிருக்காங்க, எக்ஸ்பெண்டிச்சர் வந்துட்டு அதிகம் பண்ணியிருக்காங்க. பட் அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரில. எப்படி வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸ் பயன்படுத்துவாங்களா இல்லையா அப்படிங்கிறத பற்றி அவங்க எதுவும் சொல்லலை. ஓகே, நெக்ஸ்ட். ஸோ ராஜ்பவன் நீட்ஸ் ரேடிக்கல் ரிஃபார்ம்ஸ். ஸோ இதில் என்ன அப்படின்னா, ஒரு கவர்னர் அப்படிங்கிற ஒரு கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்டில் இருக்கக்கூடியவர்கள் அந்த போஸ்ட்டுக்கான குவாலிஃபிகேஷனோட நடந்துக்கணுமே தவிர ஒரு இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டி அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணக்கூடாது. ஒரு கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டியோட தே ஷுட் பி கான்ஸ்டியூஷனல் கல்ச்சர் அப்படிங்கிறது இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இந்த கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டி அப்படிங்கிற ஒரு வார்த்தை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எத்திக்ஸில் வந்துட்டு கேட்பாங்க, கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டினா என்ன? கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டி அப்படிங்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டம் கான்ஸ்டியூஷன். மொராலிட்டி அப்படிங்கிறது ஒரு தனி நபருடைய நீதிக்குரிய விஷயங்கள் என்ன, நான் வந்து யோசிக்கிறேன், என்னுடைய கன்சைன் சொல்லுது, என்னுடைய மனசாட்சி இது சரி இது தப்பு அப்படின்னு சொல்லுது. அப்போ கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டின்னு என்ன சொல்கிறாங்க, ரெண்டையும் சேர்த்து வைக்கும்போது இந்தியாவோட அரசியலமைப்பு சட்டமும் என்னுடைய தனிப்பட்ட விஷயங்களும் ரெண்டும் மேர்ஜ் ஆகும்போது இதில் என்ன செட் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க, எனக்கு எது நல்லது, இது ரெண்டையுமே நான் ஒருங்கிணைந்து ஒரு இடத்துல அப்ளை பண்ணணும். அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டினா கான்ஸ்டியூஷனில் என்ன விஷயங்கள் எல்லாமே கூறப்பட்டிருக்கோ அதன் பிரகாரம் ஐ ஷுட் பிஹேவ். கான்ஸ்டியூஷனில் என்ன சொல்கிறாங்க, ப்ரொவைட் பண்ணு, மக்களுக்கு வந்துட்டு எதெல்லாம் வந்துட்டு அவசியமான விஷயங்களையோ அதை வந்துட்டு, அதாவது இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்னு எடுக்கிறோமா, மக்களுக்கு ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா கொடுங்க, மக்களுக்கு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரொவைட் பண்ணுங்கள், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் எக்ஸ்ப்ரெஷன் கொடுங்க. ஸோ அதன் பிரகாரம் என்னுடைய பாலிசி மேக்கிங் அப்படிங்கிறது இருக்கணும். இங்கே என்ன சொல்கிறாங்க, கவர்னர் வந்து கேரளா கவர்னர் ஒரு இடத்துக்கு சொல்லாமலே போயிடுறாரு, அங்கே ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படும், ப்ரோட்டோக்கால் அப்படிங்கிறத அவங்க சொல்லிட்டு போகணும். நான் இந்த இடத்துக்கு வரேங்க,
ஏன்னா அப்போ தான் போதுமான அளவுக்கு பாதுகாப்பை ஏற்படுத்த முடியும். In NCT Delhi versus Union of India, a constitution bench of Supreme Court emphasized the need to identify moral values of the constitution. கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய மாரல் வேல்யூஸ், நல்ல விஷயங்கள். இப்போ எத்திக்ஸ்க்கும் மொராலிட்டிக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் யூபிஎஸ்சி கேட்பாங்க. ரூல்ஸுக்கும் லாக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸை வந்துட்டு எத்திக்ஸ் பேப்பரில் வந்து கேட்பாங்க யூபிஎஸ்சி மெயின்ஸ் கொஷின் பேப்பரில். இதெல்லாம் கேட்ட கேள்விகள். அதில் கான்ஸ்டியூஷனல் கல்ச்சர், கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டி ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். ஒரு கான்ஸ்டியூஷனல் இன்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய அந்த ஆஃபீஸில் இருக்கவங்க அவங்க அதுக்கு ஏற்ற மாதிரியான கண்டக்டை தே ஷுட் ரிஃப்ளெக்ட். ஸோ ஆர்டிகல் 361 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து கவர்னருக்கு இம்யூனிட்டி ப்ரொவைட் பண்ணுது. கண்டிஷனல் இம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எந்த ஒரு கோர்ட்டுக்கும் ஆன்சர் பண்ண தேவையில்லை. இன் பர்ஃபார்மிங் யுவர் டியூட்டிஸ், உங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா 361 பிரகாரம் யூ ஆர் நாட் லைபிள் டு ஆன்சர் எனி கோர்ட்ஸ். ஆனால் நீங்கள் இண்டிவிஜுவலாக நீங்கள் ஒரு மிஸ்பிஹேவியரில் ஈடுபடுறீங்க, ஒரு அஃபீஷியல் டியூட்டியில் இல்லாத ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா தென் அதில் உங்களுக்கு இம்யூனிட்டி கிடையாது. கவர்னர் அவங்களுடைய பவர் அப்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா விச் வில் பி க்ரைம் தான். அதை அப்யூஸ் பண்ணுறாங்க, அதாவது இண்டிவிஜுவலாக தங்களுக்கு தேவையான இடத்துல தனக்கு சுயநலமாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, யாருக்காவது அவங்களுடைய பர்சனல் வெஞ்சன்ஸ், பர்சனல் இதை காட்டுறது அப்படிங்கிறத ஏன்னா சொல்கிறாங்க. 2006 வந்து ராமேஸ்வர் பிரசாத் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அந்த கேஸில் என்ன சொல்கிறாங்க, ஜுடிஷியல் ரிவ்யூக்குள்ளே கவர்னருடைய முடிவு வரும். கவர்னர் அப்யூஸ்டு பவர் இன் ரெக்கமெண்டிங் பிரசிடென்ஷியல் ரூல் இன் பீகார். ஸோ அதனால் வந்து இது கவர்னருடைய எல்லா ஆக்ஷன்ஸாக இருக்கட்டும், வார்த்தைகளாக இருக்கட்டும், அவர் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளாக இருக்கட்டும், இதெல்லாம் ஜுடிஷியல் ரிவ்யூக்குள்ளே வந்துடும் அப்படிங்கிறாங்க. நீங்கள் எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல் விஷயங்கள் பண்ணும்போது நாங்கள் அதுக்கெலாம் இம்யூனிட்டி தர முடியாது. இன் கௌஷல் கிஷோர் இஸ் அ ஸ்டேட் ஆஃப் உத்தர் பிரதேஷ். கோர்ட் சொல்கிறாங்க, the court said that the freedom of expression of public functionaries could not be curtailed other than the way of the reasonable restrictions as permitted by the 19(2) of the constitution. ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் ஆர்டிக்கல் 33, 34 பார்த்தீங்க அப்படின்னா வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்க்கு, இன்டெலிஜென்ஸில் இருக்கவங்களுக்கு, சிவில் சர்வெண்ட்டாக இருக்கவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் வந்து ஃபண்டமெண்டல் ரைட் அந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறது பெரிய அளவில் இருக்காது. ஸோ இதை தான் சர்க்காரியா கமிஷன் என்ன சொல்கிறாங்க, இன்றைக்கி வந்து கவர்னர்ஸ் இந்த அளவுக்கு ரொம்ப இண்டிபெண்ட்டாக, டிஸ்க்ரிஷனரியாக, ஆர்பிட்ரரியாக, அதாவது தன்னிச்சையாக ஒரு முடிவுகளை எடுத்து செயல்படுறாங்க அப்படின்னா அது வந்துட்டு தவறான ஒரு விஷயம். ஒரு கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்டில் இருக்கவங்க என்ன அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருப்போ அந்த கடமையை அவங்க செயலாற்றணும். அதான் சர்க்காரியா சொல்கிறாரு, சம் கவர்னர்ஸ் ஹவ் ஃபெயில்டு டு டிஸ்பிளே த குவாலிட்டிஸ் ஆஃப் இம்பார்ஷியாலிட்டி. ஸோ அப்போ நீங்கள் வந்து ஒரு சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷனில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணும்போது சிஎம்முடைய ஒப்பீனியனும் கேட்டுக்கிறது நல்லது அப்படிங்கிறாங்க. ஒரு கவர்னர் வந்துட்டு ஒரு பேர்டனாக இருக்கக்கூடாது. மக்களுக்கு ஒரு நலத்திட்டம் போய் ரீச் ஆகுது அப்படின்னா அதை தடுக்கிறவராக கவர்னர் இருக்கக்கூடாது. அதே சேம் புஞ்சி கமிஷனும் அதே தான் சொல்கிறாங்க. சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் கமிஷன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ங்க. புஞ்சி கமிஷன், சர்க்காரியா கமிஷனும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சர்க்காரியா கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் நிறைய இருக்கும். நம்ம வந்துட்டு எதெல்லாம் முக்கியமோ அதே லக்ஷ்மிகாந்த் புக்கில் கொடுத்துருப்பாங்க, அதை மட்டும் பார்த்தோம் அப்படின்னா போதுமானது. புஞ்சி கமிஷன் 2 கமிஷனும் எது பேஸ் பண்ணி இருக்காங்க, சென்ட்ரல் ஸ்டேட்டா? எஸ். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். புஞ்சி கமிஷனும் சரி, சர்க்காரியா கமிஷனும் சரி, இந்த கமிஷனுடைய இயர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா குரானாலஜி ஆர்டரில் எந்தெந்த கமிஷன் எதுக்கு செட் பண்ணாங்க, ஓபிசிக்கு ஃபஸ்ட்டு எந்த கமிஷன் கொண்டு வந்தாங்க, செகண்ட் ஓபிசி கமிஷன் என்னது, காக்கா கலேகர் கமிட்டி எதுக்கு கொண்டு வந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தினேஷ் கோஸ்வாமி கமிட்டி எதுக்கு கொண்டு வந்தாங்க. ஸோ எல்லா கமிட்டிஸையும் மனப்பாடம் பண்ண வேணாம் உட்காந்துட்டு. இதெல்லாம் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கமிட்டிஸ். இப்போ இந்த வருஷம் கரண்ட் அஃபேர்ஸில் என்ன கமிட்டிஸ் வந்திருக்கோ அதை மட்டும் நம்ம பார்த்தா போதும். ஸோ வெஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸ் ஹோல்ட்ஸ் த ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் இந்தியன்ஸ் இன் ஜெயில்ஸ் அப்ராட். எங்கே அதிகமாக இந்திய கைதிகள் இருக்காங்க அப்படின்னா, இந்தியர்கள் கைதிகளாக எங்கே அதிகமாக இருக்காங்கன்னா சவுதி அரேபியா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், நேபாள். குரூப் 1லையோ இல்லை யூபிஎஸ்சிலையோ கூட கேட்குறாங்க அப்படின்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் தான் இந்திய பிரசினர்ஸ் அதிகமாக இருக்காங்கன்னா இல்லைங்க, சவுதி அரேபியா அப்படிங்கிறது நமக்கு தெரியணும்.
எந்த ஸ்டேட்டை சேர்ந்தவங்க அதிகமாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாப், வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு. பஞ்சாப், வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதெல்லாம் ஃபேக்சுவலாக இருக்கிறது. ஸோ சிவில் சொசைட்டி அண்டர் சீஜ் இன் இந்தியா. என்ன வன்மன்னு தெரில, இன்றைக்கி வந்துட்டு ஆளுங்கட்சி சென்ட்ரல் கவர்மெண்ட் மேலே 2 பேருமே வந்துட்டு 2 ஆர்டிக்கிளுமே விட்டு கொந்தளிச்சிருக்காங்க அவங்களுடைய எண்ணங்களை. அதாவது ஃபஸ்ட்டு இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சிவில் சொசைட்டிஸ், இங்கே இருக்கக்கூடிய நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன், இவங்க இந்த ஆன்டி கம்யூனலாக ப்ராக்ரெசிவ் சிவில் ஸ்பேஸ் இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஆர்கனைசேஷன்ஸை கவர்மெண்ட் சுதந்திரமாக செயல்பட விட மாட்டேங்கிறாங்க. ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் மூலியமாக கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, இதெல்லாம் மனப்பாடம் பண்ண வேணாங்க. இதில் என்னென்ன ஆர்கனைசேஷன் இருக்குது, ஆம்னிசிட்டி இன்டர்நேஷ்னல், லாயர் கலெக்டிவ், சென்டர் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் சோஷியல் கன்சர்ன்ஸ், இதெல்லாம் மனப்பாடம் பண்ண தேவையில்லை. இன்றைக்கி எழுதியிருக்கிறது வந்துட்டு ஓரளவுக்கு தான். இந்த மேலே இருக்கிற விஷயங்கள் நம்ம பேசணும் பார்த்தீங்களா, இந்த சிடிபிடி, என்பிடி, என்எஸ்ஜி, இதெல்லாம் டீட்டெயிலாக படிக்க வேண்டிய விஷயங்கள், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள். இதுதான் முக்கியம். அடுத்து இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு கவர்னருடைய பவர் என்ன? இப்போ யூபிஎஸ்சியோடைய கொஷின்ஸ் எடுத்தோம் அப்படின்னா அப்படியே சன்னமாக அக்கார்டிங் டு த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அட்டர்னி ஜெனரல் அப்படிங்கிறவர் வந்துட்டு கவர்மெண்ட் ரிசைன் பண்ணும்போது அவரும் ரிசைன் பண்ணிடணும்னு சொன்னாங்கன்னு 2022 கேட்குறாங்க. நமக்கு தெரியுது, அதாவது நம்ம நினைக்கிறோம், நம்ம ப்ராக்டிக்கலாக யோசிக்கும் போது என்ன பண்ணுவோன்னா, ஆமாப்பா அவர் ப்ரைம் மினிஸ்டரும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸும் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணுவார் அட்டர்னி ஜெனரலில், ஒரு கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்டு. அப்போ எப்படி வந்துட்டு ஒரு ப்ரைம் மினிஸ்டர் ரிசைன் பண்ணுறாருனா அவருடைய கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் சிங்க் வித் த ஷிப்பு, அவங்க மூலியமாக ரெக்கமெண்ட் பண்ண அட்டர்னி ஜெனரலும் ரிசைன் பண்ணுமா இல்லையா அப்படின்னு நம்ம சும்மா யோசிப்போம். நார்மலாக அப்படி தான் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்க, கன்வென்ஷனலாக நம்ம அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு யோசிச்சுக்குவோம். ஆனால் அவன் முன்னாடி ஒரு வார்த்தை கொடுக்குறான், அக்கார்டிங் டு கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. அக்கார்டிங் டு கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, கான்ஸ்டியூஷன்லேயே சொல்லியிருக்காங்க ப்ரைம் மினிஸ்டர் வந்து டிசால்வ் பண்ணுறாங்க, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸும் ப்ரைம் மினிஸ்டரும் ரிசைன் பண்ணுறாங்க அப்படின்னா அட்டர்னி ஜெனரலும் ரிசைன் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷனில் சொல்லப்பட்டிருக்கான்னு கேட்டால் கிடையாது. அதுதான் அக்கார்டிங் டு கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியான்னு முன்னாடி கொடுத்துருக்கக்கூடிய வார்த்தைக்கான அர்த்தம். அப்போ அந்த கேள்வி வந்துட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இது வந்துட்டு அட்டர்னி ஜெனரல், அதுக்கு மேலேயே ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்கன்னா, சாலிசிட்டர் ஜெனரலும் அட்டர்னி ஜெனரலும் பார்லிமெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம படிச்சிருப்போம், அட்டர்னி ஜெனரலுக்கு வந்துட்டு ரைட் டு ஓட் மட்டும் கிடையாது, எங்கள் பார்லிமெண்ட்டில் ஓட்டிங் ரைட்ஸ் மட்டும் கிடையாது, பட் யூ கேன் பார்ட்டிசிபேட். ஆனால் சாலிசிட்டர் ஜெனரல் பற்றி படிச்சிருக்க மாட்டோம், சின்னதாக இருக்கும் லக்ஷ்மிகாந்த் புக்கில். அவங்களுக்கு வந்துட்டு அந்த உரிமை கிடையாது பார்லிமெண்ட்டில் உட்காந்து இது கொடுக்குறதெல்லாம். ஏன்னா யூனியன் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்னு எடுத்தோம்னா ப்ரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அட்டர்னி ஜெனரல், யூனியன் எக்ஸிக்யூட்டிவ்ஸில் அவரும் வராரு, சாலிசிட்டர் ஜெனரல் வரமாட்டார். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இப்போ இங்கே வந்துட்டு 361 சொல்லியிருக்காங்க, ஒரு கண்டிஷ்னல் இம்யூனிட்டி அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணுவோம். ஃபுல்லாக பிளாங்கட் இம்யூனிட்டி கிடையாது, கண்டிஷ்னலாக இம்யூனிட்டி ப்ரொவைட் பண்ணுறோம் கவர்னருக்கு. யூபிஎஸ்சியை கேட்குறான், என்ன கேட்குறான் அப்படின்னா, கவர்னருடைய ரிமூவல் பற்றி கான்ஸ்டியூஷனில் பேச கிடையாது. எஸ், பேச கிடையாது. ஸோ அப்போ கவர்னர் பற்றி இன்றைக்கி இந்த வருஷம் நிறைய கரண்ட் அஃபேர்ஸில் வந்திருக்கு. இதை பற்றி படிக்கிறோமா? எஸ், நமக்கு இம்பார்ட்டன்ட். இது படிக்கிறோமா? ஃபேக்சுவலாக. ஏன்னா கேட்குறாங்க, கரும்பு வந்துட்டு அதிகமாக விளைவிக்கக்கூடிய இடம் எது, அரிசியில் இந்தியா தான் செகண்டா, சைனா தான் ஃபஸ்ட்டா, இந்த மாதிரிலாம் ஸ்டேட்மெண்ட்ஸ் வருது. அப்போ இந்தியன் பிரிசனர்ஸ் எங்கே அதிகமாக இருக்காங்க, சவுதி அரேபியான்னு கொடுக்குறாங்க, இல்லை யுஏஇன்னு கொடுக்குறாங்க. நமக்கு தெரியணும் எங்கேருந்து ரெமிட்டன்ஸ் அதிகமாக வருது, எங்கே வந்து இந்திய கைதிகள் அதிகமாக இருக்காங்க, இந்தியர்கள் கைதிகளாக இங்கே அதிகமாக இருக்காங்க. இங்கே வந்து அவங்களுடைய ஒப்பீனியன் சொல்கிறாங்க. இந்த ஒப்பீனியன் அப்படிங்கிறதையும் தாண்டி ஒரு இப்போ கூட இன்றைக்கி காலையில் கூட நியூஸ் படித்தேன், எக்கனாமி வந்து இந்தியாவோட ரொம்ப நல்லா ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு டெவலப்பிங் நேஷனோட எக்கனாமி இந்தளவுக்கு பூம் ஆகிருக்கு அப்படிங்கிறது பெரிய விஷயம் அப்படின்றாங்க. பட் ஏன் இவ்வளோ வன்மத்தை கக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. இந்த 2 ஆர்டிக்கிளும் வந்து ஏன்னா அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா, எஃப்சிஆர்ஏ மூலியமாக ஃபாரின்லேருந்து வரக்கூடிய இந்த கான்ட்ரிபியூஷன்ஸை கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்க கவர்மெண்ட், நீ வந்து அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு செலவு பண்ணுற காசை கம்மி பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் வந்து எங்கேருந்து வருது எனக்கு அதெல்லாமே கரெக்டாக பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே எனக்கு காட்டு. நான் ஒரு டெசிக்னேட்டட் டெல்லியில் எஸ்பிஐ வச்சுருக்கேன்னா அது வழியாக கொண்டு வா. நீ காசை வாங்கி என்ன வேணால் செலவு பண்ணலாம், நீ எதுக்கு வேணால் செலவு பண்ணலாம், நீ நல்ல விஷயம் பண்ணுற, ஓகே, அது தெரியப்படுத்திட்டு பண்ணு, எனக்கும் தெரியப்படுத்திட்டு பண்ணு அப்படிங்கிறாங்க. எஃப்சிஆர்ஏல அதுதான் சொல்கிறாங்க.
பட் இவங்க என்ன சொல்கிறாங்க, இதனால் இந்த மாதிரி இவங்க கொண்டு வரதுனால இந்த சிவில் சொசைட்டியால் சுதந்திரமாக செயல்பட முடியறது கிடையாது. எஃப்சிஆர்ஏ மூலியமாக சிபிஐயால் என்ஜிஓஸை இன்வெஸ்டிகேட் பண்ண முடியும். ஸோ இதில் நிறைய பொலிட்டிக்கலெல்லாம் கொடுத்துருக்காங்க. த லாஸ்ட் பேஷன் அண்ட் ரே ஆஃப் ஹோப் ஃபார் இந்தியாஸ் டெமோக்ரஸி இஸ் இட்ஸ் சிவிக் ஸ்பேஸ். ஒருத்தங்க தெலுங்கானா கர்நாடகாலாம் வந்து என்ன பண்ணணும்னா சிவிக் ஸ்பேஸ்க்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா இங்கே வந்து ஆளுங்கட்சி சென்ட்ரல் மத்திய அரசுக்கு எதிர்க்கட்சிகள் தான் இந்த மாநிலங்களில் ஆளுங்கட்சியாக இருக்காங்க, காங்கிரஸ். ஸோ அவங்க வந்து சிவிக் ஸ்பேஸ்க்கு அதிகமாக ஒரு முக்கியத்துவம் கொடுத்தால் கண்டிப்பாக அடுத்த எலெக்ஷனில் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ எஃப்சிஆர்ஏ ஆக்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கூட சொல்லுங்கள், நான் அடுத்த நாளைக்கு கிளாஸில் கூட சொல்கிறேன். ஆனால் கண்டிப்பாக படிக்கணும். சொல்லணுன்னா சொல்லுங்கள், எல்லாம் சும்மா எஃப்சிஆர்ஏ 2010 போட்டிங்க அப்படின்னா ஆக்டை பற்றி போட்டிங்கன்னா வந்துடும் நீட்டாக. ரொம்ப ரொம்ப முக்கியங்க இதெல்லாம். எஃப்சிஆர்ஏலாம் கண்டிப்பாக படிக்க வேண்டிய விஷயங்கள். எஃப்இஎம்ஏ, எஃப்சிஆர்ஏ, ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்டு, இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்டா எஃப்இஎம்ஏ. ஓகே. ஸோ பிரேக்கிங் நியூ கிரவுண்ட் த கேரளாவே. இதுலேயும் ஒன்றும் கிடையாதுங்க. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இன்றைக்கி வந்து அர்பன் கமிஷன் அப்படிங்கிறத செட் பண்ணணும். கேரளா கவர்மெண்ட் அர்பன் கமிஷன் கொண்டு வந்திருக்காங்க. கடைசியாக வந்து இந்திரா காந்தி அவங்களுடைய காலகட்டத்திலையும், ஜவஹர்லால் நேரு அவங்களுடைய காலகட்டத்திலையும், ராஜீவ் காந்தி அவங்களுடைய காலகட்டத்திலையும் கொண்டு வரக்கூடிய அந்த அர்பனைசேஷனுக்காக அவங்க பண்ண விஷயங்கள் இன்றைக்கி பண்ணப்படுறது கிடையாது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஸ்வச் பாரத் ஒன்றும் பெருசாக இது கிடையாது, சக்ஸஸ்ஃபுல் இல்லை, இந்த ஆத்தர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து அட்டால் மிஷன் ஃபார் ரீஜுவனேஷன் அண்ட் அர்பன் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதுவும் கிடையாது. நேஷனல் ஹெரிட்டேஜ் சிட்டி டெவலப்மெண்ட் அண்ட் ஆகுமெண்டேஷன் யோஜனா, பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா, இதெல்லாம் வந்து போதுமான அளவுக்கு இல்லை. அவங்களுடைய மிஷன் அப்ரோச் அப்படிங்கிறது வந்துட்டு, the urbanization process cannot be reduced to some mission approaches such as Swachh Bharat mission or Atal mission for rejuvenation and urban transformation program அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் எந்த மினிஸ்ட்ரி கீழே வருதுன்னு கண்டிப்பாக பாருங்கள். அம்ரூட். பட் ஆனால் ஆவாஸ் யோஜனா அப்படிங்கிறது வந்துட்டு நான் பார்த்த வரைக்கும் நிறைய வீடுகளில் வாசலில் வந்து ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு பக்கம் தராங்க, ப்ரொவைட் பண்ணுறாங்க. வீடு கட்டுறாங்க அப்படின்னா நிறைய கல் வந்துட்டு நீங்கள் பார்க்கலாம். கிராமப்புறங்களில் வந்துட்டு உங்களால் கண்டிப்பாக பார்க்க முடியும். வெளியிலே வந்து வாசலில் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அப்படிங்கிறத வச்சுருப்பாங்க. ஸோ ஸ்வச் பாரத் வந்து இப்போ கூட எனக்கு தெரிஞ்ச ஒரு ராகுல் காந்தி ஒரு வீடியோவில் அவர் பேசியிருப்பார். இந்த மாதிரி ஸ்வச் பாரத் மிஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு கேட்டோன்னே கீழே இருக்க மாணவர்கள்லாம் எஸ்ன்னு கற்றுவாங்க. அதை வேறு எடிட் பண்ணி மொயின்னு போட்டிருந்தாங்க அந்த பாட்டு. இது என்ன பாட்டுன்னு தெரியல. ஸோ இது ஓரளவுக்கு வந்துட்டு, அதாவது நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து அர்பன் ஏரியாஸில் இதெல்லாம் சக்ஸஸ் கிடையாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்தியா இன்றைக்கி வந்துட்டு மிகப்பெரிய ஒரு நிறைய விஷயங்களை வந்து சாதிச்சிட்டு இருக்காங்க. இந்த க்ரோத் ஃபேஸ் வந்து மற்ற உலக நாடுகளோட கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி ரொம்பவே பயங்கரமாக இருக்குது. இதை படிக்கிற நம்ம வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். யார் ஆட்சியில் இருக்காங்க அது நமக்கு முக்கியம் கிடையாது. இந்தியாவுடைய வளர்ச்சி தான் நம்ம பார்க்கணும். இந்தியா வந்து எந்த அளவுக்கு டெவலப் ஆகியிருக்காங்க. ஏன்னா யாரோ ஒரு 2-3 பேர் சேர்ந்து உட்காந்து அதாவது சும்மா உட்காந்து பாலிசி மேக் பண்ணுறது கிடையாது. நிறைய பேருடைய உழைப்பு அது. ஸோ இப்போ அர்பன் ஏரியாஸுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான அர்பன் கமிஷன் அப்படிங்கிறத செட் பண்ணணும். கேரளா கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் அர்பன் ஏரியாஸ் எங்கெல்லாம் பார்த்தோம்னா குஜராத், மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, பஞ்சாப், இதெல்லாம் ஹை அர்பன் பாப்புலேஷன் இருக்கக்கூடிய ஏரியாஸ். ஸோ இங்கெல்லாம் வந்து இந்த கமிஷன் செட் பண்ணி இந்த பாப்புலேஷன் டென்சிட்டி, டிராஃபிக் கன்ஜஷன் இதெல்லாம் வந்து தவிர்க்கிறதுக்கான என்னென்ன பண்ண முடியும் ஃபார்முலேட் பண்ணுறது, அதுதான் இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அப்படிங்கிறாங்க. ஸோ இங்கே 15th ஃபினான்ஸ் கமிஷன் பற்றி கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இதெல்லாம். 15th ஃபினான்ஸ் கமிஷன் யார்? 15th ஃபினான்ஸ் கமிஷனுடைய சேர்மன் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா இந்த வருஷம் 2023 யூபிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. 15th ஃபினான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷன்ஸ் அடிப்படையில் டேக்ஸ் டெவல்யூஷன் எப்படி நம்ம பிரிப்போம் அப்படிங்கிறது இந்த வருஷம் யூபிஎஸ்சியோடைய ப்ரிலிம்ஸ் கேள்வி. இதெல்லாம் கண்டிப்பாக படிச்சுட்டு போகணும். 14th 15th அடுத்து 16th ஃபினான்ஸ் கமிஷன் செட் பண்ணுறாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் இதெல்லாம் ப்ரிலிம்ஸ்க்கு. ஸோ ஷீல்டிங் செபி, சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ஹிடன்பர்க் அதானி ரோ என்ன அப்படிங்கிறது தெரியணுங்க. இப்போ என் ஃப்ரெண்டு வந்துட்டு ரீசெண்டாக ஒருத்தர் வந்து இன்டெலிஜென்ஸ் பியூரோ இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தார். அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க, இன்டர்வியூவில் வந்து யூபிஎஸ்சி கண்டக்ட் பண்ணுற எக்ஸாம் தான் அது, இன்டெலிஜென்ஸ் பியூரோ.
ஸோ என்ன கேட்டாங்க அப்படின்னா, இந்த மாதிரி அதானியும் ஹிடன்பர்க்குக்கும் என்ன டசில், என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் அதில் எல்லா இடத்துலையுமே அதை கேட்டுகிட்டே இருப்போம். அதானி 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 ஹிடன்பர்க் ஹிடன்பர்க் ஹிடன்பர்க்னு கேட்டுகிட்டே இருப்போம். பட் நமக்கு வந்துட்டு இது என்னன்றது பேசிக்காக புரியணும். இப்போ என்ன விஷயம்னா, எப்படி ஒரு ஷேர் மார்க்கெட் ஒர்க் ஆகுது, எல்லா இடத்துலையுமே டிமாண்ட் சப்ளை பேசிஸில் தான் வந்துட்டு ஒரு பொருளுக்கான விலை அப்படிங்கிறது இருக்குது. ஷேர் மார்க்கெட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு அதானி க்ரீன் அதானி க்ரீன் பவர் பிளான்ட்டோ சம்திங் க்ரீன் அதானி க்ரீனோ என்னமோ சம்திங் ஒரு ஷேர் அது வந்து 25 ரூபா இருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது ஹிடன்பர்க் என்ன சொல்கிறாங்க, இந்த 25 ரூபா ஷேரு நான் ஒரு நாள் பார்க்குறேன், அது வந்து 200 250 ரூபாய்க்கு பக்கம் இருக்குங்க. எப்படி இதுக்கான காரணங்கிறத நான் விஷயத்த சொல்கிறேன் அப்படிங்கிறான். காரணமே இல்லாமல் இவனும் சொல்கிறவன் கிடையாது. ஹிடன்பர்க்குக்கும் ஒரு காரணம் இருக்குது, தான் ஏன் சொல்கிறான் அப்படிங்கிறதுக்கான ஒரு ரீசன் இருக்குது, ஏன் இதை வந்து நான் வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிறது. ஏன்னா அவன் பணம் சம்பாதிக்கணும். ஹிடன்பர்க் எப்படி பணம் சம்பாதிக்கிறான் அப்படின்னா, நம்ம ஷேர் மார்க்கெட் எடுத்தோம் அப்படின்னா புட் கால் அப்படின்னு சொல்லி 2 ஆப்ஷன் இருக்குது அப்படின்றாங்க. கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, கால் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி ஷேர் 25 ரூபா இருக்குது. நான் என்ன பண்ணுவேன், இன்னும் ஒரு மாதம் கழித்து வந்துட்டு பெட் பண்ணுவேன், இந்த மாதிரி வந்து அது 100 ரூபா ஆக போகுது அப்படின்னு சொல்லி. அப்படி ஒரு மாதத்தில் அது 100 ரூபா ஆணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மொத்த காசு இவங்க எடுத்துக்கலாம், அந்த பெட் பண்ண அமௌண்ட் எடுத்துக்கலாம், எக்ஸ்ட்ராவாகவே வரும். புட் ஆப்ஷன் அப்படிங்கிறது இன்றைக்கி 25 ரூபா எடுத்துகிட்டு இருக்க ஷேரு நான் சொல்லுவேன், ஒரு மாதம் கழித்து அது 10 ரூபாய்க்கு விற்பனை ஆகுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அவன் பெட் பண்ண மாதிரியே வந்து கம்மியாக வந்துருச்சு அப்படின்னா, யாரெல்லாம் வந்து கால் ஆப்ஷனில் அதிகமாக பணம் போட்டிருக்கானோ அவங்களதெல்லாம் புட் ஆப்ஷன் யார் போட்டிருக்காங்களோ அவங்களுக்கு வந்துடும். அதாவது நான் பெட் பண்ணுவேன், இந்த ஷேர் ஒரு மாதம் கழித்து அதிகமாக இருக்கும் அப்படின்னா கால், இந்த ஷேர் ஒரு மாதம் கழித்து கம்மியாக இருக்கும்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா புட்டு. ஸோ ஹிடன்பர்க்கோட வேலை என்னென்னா ஷார்ட் செல்லர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவன் என்ன பண்ணுறான், இந்த மாதிரி வந்துட்டு இந்த ஒரு அதானி ஷேருக்கு வந்து அவன் என்ன பண்ணுவான்னா புட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனுக்கு போவான். அவனுடைய ஷேர் மார்க்கெட்டை சரிவுக்கு கொண்டு வரணும். எப்படி சரிவுக்கு கொண்டு வருவேன், நான் சொல்கிறேன், நான் வந்துட்டு அவனுடைய சீக்ரெட்ஸ் எல்லாம் சொல்கிறேங்க. அவனுடைய ஷேர் வேல்யூ 25 ரூபாயிலேருந்து எப்படி 200 ரூபாய்க்கு போனது அப்படிங்கிறத. மொரீஷியஸில் அதானிக்கோடைய சொந்தக்காரர் ஒருத்தர் ஒரு கம்பெனி வச்சுருக்காரு. அந்த கம்பெனிக்காரரு ஷேரை வந்து அதிக விலைக்கு, அதாவது அதிகமாக வாங்குகிறாங்க. ஒரு பொருள் அதிகமாக வாங்கும்போது அதுக்கான டிமாண்ட் ஏறுது. இப்படி அவங்களே வாங்கி அந்த பொருளுக்கான டிமாண்டை ஏற்றிட்டு அதுக்கப்புறம் அவங்களே விற்றுட்டு போயிடுவாங்க. அதனால் அதானி வந்து பெரிய லெவலில் லாபம் பார்க்குறாங்கன்றாங்க. ஸோ இது அதானியோடைய தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க, அந்த நபர் வந்துட்டு 2015 என் கூட பிரிஞ்சு போயிட்டார், எனக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அவர் வாங்குறாரு அப்படின்னா அது வந்துட்டு சில புரோக்கர்ஸ் மூலிமா அவங்க வாங்குவாங்க. எங்களுக்குள்ளே ஃபேமிலி பிரச்சனை இருந்தது, பட் பிஸ்னஸ்னு வரும்போது அவர் வாங்குறாருன்னா அது அவரோட விருப்பம். 2015 நாங்கள் வந்துட்டு பிரிஞ்சிட்டோம், அது எனக்கு வந்துட்டு சம்மந்தம் இல்லாத, இது ஹிடன்பர்க் சொல்லி தான் எனக்கு தெரியும் இந்த ஆள் வாங்கியிருக்கான் அப்படிங்கிறதே அப்படின்ற மாதிரி அதானியுடைய தரப்பு வாதமாக இருக்குது. ஆனால் மொத்தத்தில் யாரோ ஒருத்தர் லாபம் எடுக்கணும், அவ்வளோதான். இதில் வந்துட்டு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்க, செபியை வந்து போதுமான அளவுக்கு பயங்கரமாக இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டு இருக்காங்க, நாங்கள் தலையிட விரும்பலை, அவங்கக்கிட்டே வந்துட்டு இன்வெஸ்டிகேஷன் கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ இஸ் ஹையர் எஜுகேஷன் அவுட் ஆஃப் டச் வித் தி ஸ்கில் ரெக்குயர்மெண்ட்ஸ் இன் தி ஜாப் மார்க்கெட். இன்றைக்கி வந்து படித்தவர்கள் அதிகமாகிட்டாங்க, ஆனால் படித்தவர்கள்கிட்ட அந்த ஸ்கில் இருக்கா, அதான் இன்றைக்கி முக்கியமான ஒரு கேள்வி. படித்த எல்லாருக்கிட்டையுமே ஸ்கில் இருக்கா, படித்த எல்லார்ட்டையுமே ஸ்கில் இருந்தால் எல்லாருமே நல்ல வேலைக்கு போயிருக்கலாம். ஆனால் நம்ம வந்துட்டு ஒழுங்காகவும் படிக்க மாட்டோம், ஸ்கில்லும் டெவலப் பண்ணிக்க மாட்டோம். நம்ம ஆனால் வந்து எல்லாத்தையுமே குறை சொல்லுவோம். ஸோ அது நிறைய பேர்கிட்ட நீங்கள் அந்த விஷயத்தை பார்க்கலாம். ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு ஸ்கில் டெவலப் பண்ணி அதை நம்ம அச்சீவ் பண்ணுவோம் அப்படிங்கிறது இருக்காது. நான் படித்த காலேஜ் எனக்கு பிளேஸ்மெண்ட் வாங்கி தரல, நான் படித்த இடம் சரியில்லை. ஸோ ஸ்கில் நம்ம டெவலப் பண்ணுறதுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் காட்டணும். நமக்கு ஒரு வேலை வேணும், நமக்கு யூபிஎஸ்சி கிளியர் பண்ணணுன்னா நம்மளோட இன்புட் கொடுக்கணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும், அப்போ தான் எதாக இருந்தாலும் கிடைக்கும். இவங்க என்ன சொல்கிறாங்க, ஹையர் எஜுகேஷன் இன்றைக்கி வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த ஜாப் மார்க்கெட்டுக்கு தேவையான ஸ்கில்ஸை ஹையர் எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணுறது இல்லையான்னு கேட்குறாங்க. ஹையர் எஜுகேஷன் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, எந்த மாநிலத்தில் அதிகமாக மாணவர்கள் இந்த ஹையர் எஜுகேஷனுக்கு என்ரோல் பண்ணுறாங்க, இதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எல்லாருமே மேக்ஸிமம் வந்துட்டு ஆன்லைன் படிப்பு தாங்க பிடிச்சிருக்காங்க,
இந்த கோவிட் டைமில். ஸோ அதனால் அவங்க வந்து அந்த தேவையான ஸ்கில்ஸை ஆன்லைன் ட்ரைனிங் கொடுக்கறது கிடையாது, எடுத்துக்கிற இல்லை, அது அவங்களுக்கு புரியறதில்லை இந்த மாணவர்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது ஒரு ரீசன் இன்றைக்கி வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்துட்டு இருக்கிறதுக்கும் ப்ளஸ் ஸ்கில் அப்படிங்கிறது அவங்களுக்கு போய் சேராமல் இருக்கிறதுக்கும் இது ஒரு காரணம். ஸோ இதுதான் வந்து அவங்க ஒரு ரீசனாக சொல்கிறாங்க. என்ன ஸ்கில் தேவையோ அதை நம்ம தான் டெவலப் பண்ணிக்கணும். ஆன்லைனில் எவ்வளோ விஷயங்கள் வந்துட்டு நமக்கு கிடைக்கிது. ஸோ இன்றைக்கும் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது ஒரு கன்வென்ஷனலான இந்தியாவில் வந்து நிறைய பேர் ரிலை பண்ணக்கூடியதாக இருக்குது. ஆனால் அந்த இடத்துல ஹை டெக்னாலஜி அப்படிங்கிறது உள்ளே போகலை. சர்வீஸ் செக்டாரில் தான் அதிகமான ஜாப்ஸ் க்ரியேட் ஆகுது, ஆனால் அதுக்கு ஹை லெவல் ஆஃப் நாலேஜ் ரெக்வயர் பண்ணுறாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்க, ஹை ஸ்கில் இருக்கக்கூடியவர்கள் அங்கே போயிடுறாங்க. பட் இந்த நடுவில் இருக்கவங்க வந்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் மாட்டிக்கிறாங்க, என்ன அவங்களுக்கு நடக்குதுன்னே கூட தெரிய மாட்டேங்குது. ஸோ அப்போது நம்ம வந்துட்டு டைவர்ஸ் பண்ணணும். நிறைய விஷயங்கள் இந்த உலகத்தில் இருக்குது, அது ஏதாவது ஒன்று நம்ம வந்துட்டு தேர்ந்தெடுத்து ஏதாவது ஒரு தொழில் பண்ணி தான் ஆகணும். எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ இன்ஜினியரிங் படிச்சுட்டு நீ இந்த வேலை தான் செய்வியான்னு நம்ம சொந்தக்காரனுங்க கேட்பானுங்க. அவனுங்களும் சும்மா இருக்க மாட்டாங்க. அவனுங்க 10 ரூபா கூட சம்பாதிக்க வழி இல்லாமல் இருப்பானுங்க. ஆனால் நம்ம 100 ரூபா சம்பாதிச்சோம்னா அதையும் வந்து தடுத்துருவானுங்க. ஓகே, ஸோ தமிழ்நாடு லீடர்ஸ் அந்த ஏர் கெனைன் ஃப்ரெண்ட்ஸ் இது சும்மா எடுத்துங்க. இது வந்துட்டு என்னென்னா, தமிழ்நாட்டில் வந்துட்டு ஒவ்வொருத்தர், ஜெயலலிதா அவங்க, கலைஞர் அவர், விஜயகாந்த் அவர், இவங்களாம் என்ன டாக்ஸ் வச்சுருந்தாங்க அப்படிங்கிறத, அந்த டாக்ஸ்க்கு எவ்வளோ லவ் ஷோ பண்ணுறாங்கன்னு. எதுக்காக எடுத்தேன் அப்படின்னா, இன்றைக்கி வந்து பெருசாக டாக்ஸ் நான் பார்க்குறேன் வளர்த்துறவங்க என்ன பண்ணுறாங்க, கட்டியே வச்சுருக்காங்க. அந்த வாயில் ஒரு மஃப்ளர் போட்டுடுறாங்க. அதோட நேச்சர் என்ன அப்படின்னா வந்து அதுங்களும் சுதந்திரமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வாழக்கூடிய ஒரு விலங்கு தான். கட்டியே வச்சுருப்பாங்க. அதை பெருமையாக வேறு சொல்லுவாங்க, எங்கள் நாய் இந்த ரோட்டில் ஒரு நாயை விடாதுங்க, கத்துங்க, குறுக்க யாரையுமே போக விடாதுங்க, நாங்கள் கட்டியே தாங்க வச்சுருப்போம், ஆனால் 3 வேளை சோறு போடுவோங்க அப்படின்வாங்க. இவனை ஒரு சங்கிலியில் கட்டி ஜன்னலோடு கட்டி வச்சோம்னா 3 வேளை சோறு மட்டும் போட்டு எப்படி இருக்கும்? ஸோ கடிக்கும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்களும் கிடையாது. எல்லாமே வந்துட்டு கடிக்கும் அப்படின்லாம் சொல்லவே முடியாது. அந்த ஓனர்ஸ் எப்படியோ அந்த மாதிரி தாங்க அந்த டாக்ஸ். ஓனர்ஸ் எப்படி ஒரு நாயை வளர்த்துறாங்களோ அதே மாதிரி தான் அந்த நாய் ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஒரு குழந்தைய வளர்த்துறது தான். ஒரு 1 மந்த் பேக் வந்துட்டு ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருப்பாங்க, யாரெல்லாம் அனிமல் அப்யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க வீட்டில் கண்டிப்பாக அவங்க குழந்தைய அப்யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஆர்டிக்கல் பார்த்தோம். நீ அந்த அனிமலை அப்யூஸ் பண்ணுறப்பயே நீ வந்து அதை தடுத்து நிறுத்திட்டு அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தையை காப்பாற்றலாம் அப்படிங்கிறாங்க. அந்த ஆர்டிக்கல் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ரெண்டுமே கோரிலேட்டட் தான் அப்படிங்கிறாங்க. சைல்டு அப்யூஸ்னால் வந்துட்டு ஃபிசிக்கலாக அப்யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, மென்டலாக அப்யூஸ் பண்ணுறதாக இருந்தாலும் சரி, எல்லாமே ஒன்று தான் அப்யூஸ் அப்படிங்கிறது. ஸோ அது எங்கேருந்து தொடங்குது, நம்ம வளர்க்குற ஒரு நாய்கிட்டேருந்து அந்த விஷயம் தொடங்குது அப்படிங்கிறாங்க. நீங்கள் எப்படி அதை பராமரிக்கிறீங்க, எப்படி பார்த்துக்கிறீங்க, உணவு 3 வேளை கொடுக்கறது பிரச்சனை கிடையாது, எப்படி நீங்கள் டேக் கேர் பண்ணுறீங்க, கட்டியே போட்டு வச்சுருக்கிறது வந்துட்டு ஒரு விஷயமே கிடையாது. அதுக்கான அந்த அங்கீகாரத்தை நம்ம ப்ரொவைட் பண்ணணும். மனிதர்களோட ஒரு குறுகிய காலகட்டம் வாழக்கூடிய ஒரு ஜீவனுக்கு நம்ம என்ன ப்ரொவைட் பண்ணணும், நமக்கு அதுக்கு தேவையான ஒரு செக்யூரிட்டி. வெளியில் விட்றோம் அப்படின்னா அதை நம்ம தான் ரிலீஸ் கட்டி கூட்டிகிட்டு போய் பாதுகாத்து கூப்பிட்டு வரணும். இங்கே நிறைய டாக்ஸ் வந்துட்டு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்குங்க. அவங்க சோஷியலைஸ் கூட பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு இம்பல்ஸில் பை பண்ணிடுவாங்க, அதாவது வாங்கிடணும், ஆசையாக இருக்குது வாங்கிடணும்னு. அது ஒரு குழந்தைய விட மோசம் டாக்ஸ் அப்படிங்கிறது. பாவப்பட்ட ஜந்துக்கள். அதுங்களால் காட்டில் வாழ முடியல அப்படின்னா மனிதர்களோட ஒன்றி வாழி இவனுங்களோடையே அது வாழ்ந்துடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் வந்து வாழுதுங்க. ஏன்னா நீங்கள் வந்துட்டு காட்டில் வாழ முடியாத அனிமலை தான் உங்களால் டொமஸ்டிகேட் பண்ண முடியுது. சிங்கம், கரடி, புலியெல்லாம் நம்மளால் பண்ண முடியுமா? டொமஸ்டிகேட் பண்ண முடியுமா? வீட்டில் வளர்த்த முடியுமா நாய்ங்க மாதிரி? ஏன்னா அதுங்களுடைய நேச்சர் அது. இதுங்களுடைய நேச்சர் இப்படி வந்து ஒரு டொமஸ்டிகேட் ஆகி சந்தோஷமாக வாழலாம் நினச்சி வாழக்கூடிய ஒரு மிருகங்கள். ஸோ அதை வந்து பெருசாக நம்ம ஆளுங்க வந்து ஒழுங்காக நல்லாவே வச்சுக்கிறது இல்லை. எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப கம்மியான பேர் தான் வந்துட்டு அந்த ஒரு சூப்பராக வளர்த்துறாங்க. கட்டி போட்டே வளர்த்துறவங்கள பார்க்கும்போது கோபமாக வரும். ஓகே மக்களே, ஸோ இது நமக்கு தேவையில்லைங்க அவங்க என்ன வச்சுருந்தாங்க, அந்த டாகோட பேர் என்ன அப்படிங்கிறது. பட் அவங்க அதுக்கான ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதுதான் இங்கே முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ஹெல்த் மினிஸ்ட்ரி சீக்ஸ் டேட்டா ஆன் சிங்கிள் உமன் ஆப்டிங் ஃபார் ஏஆர்டி. ஸோ ஏஆர்டி அப்படிங்கிறது வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இங்கே கொடுத்துட்டாங்களா, எஸ், அசிஸ்டட் ரீப்ரடக்டிவ் டெக்னாலஜி ரெகுலேஷன்ஸ். இதுதான் வந்துட்டு ஏஆர்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அசிஸ்டட் ரீப்ரடக்டிவ் டெக்னாலஜி ரெகுலேஷன்ஸ்.
ஸோ இதை வந்துட்டு ஹெல்த் மினிஸ்ட்ரி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஏஆர்டி அப்படிங்கிறது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த சரகேசி மூலியமாக குழந்தை வந்து பேர்த் கொடுக்கறது, சரகேசி. எப்படி இதை வந்துட்டு சொல்லுவாங்க அப்படின்னா, 4 விதமாக இதை பண்ணலாம். இந்த ஏஆர்டி அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜியை 4 விதமாக பண்ணலாம். ஐவிஎஃப்னு சொல்லுவாங்க, இன் விட்ரோ ஃபர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, எக்ஸையும் ஸ்பெர்மையும் ஃபர்டிலைஸ் பண்ணி லேபில் வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் அந்த ரிசல்ட்டிங் எம்பிரியோவை என்ன பண்ணுவாங்கன்னா யூட்ரஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இன்ட்ராசைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சிங்கிள் ஸ்பெர்மை டைரெக்டாக என்ன பண்ணுவாங்க, எக்கில் இன்ஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் இன்ட்ரா ஆட்டரைன் இன்செமினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணுவாங்க, டைரெக்டாக எங்கள் யூட்ரஸ்லேயே ஓவுலேஷன் டைமில் வந்துட்டு யூட்ரஸ்லேயே வந்து டைரெக்டாக வச்சுருவாங்க ஸ்பெர்மை. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்ததில் வந்துட்டு இன்ட்ராசைட்டோபிளாஸ்மிக்கில் டைரெக்டாக எக்கில் இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. இதில் என்ன பண்ணுவாங்க, ஓவுலேஷன் பீரியடில் யூட்ரஸ்லேயே டைரெக்டாக ஸ்பெர்மை இன்ஜெக்ட் பண்ணிடுவாங்க. சரகேசி மதர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வேறு ஒரு கப்புளுக்காக இவங்க குழந்தைய வந்து ஈன்று கொடுப்பாங்க, பெற்று கொடுப்பாங்க. ஸோ அதை என்ன சொல்கிறாங்க, அந்த கப்புளுக்கு தான் அந்த குழந்தை சேருமே தவிர இந்த சரகேட் பண்ணி தரக்கூடிய மதருக்கு அந்த குழந்தை சேராது. அதை வந்துட்டு இந்த மாதிரி ஆக்ட் மூலியமாக தெளிவாக விவரமாக சொல்லிடுவாங்க. இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணலாம், எப்படி வந்துட்டு இதுக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன, ஆண் அப்படிங்கிறவங்க 21 55 வயசுக்குள்ளே ரெஜிஸ்டர்ட் பேங்க்கில் வந்து ஸ்க்ரீன் பண்ணி ஸ்பெர்ம் கலெக்ட் பண்ணி வைக்கணும். பெண்கள் ஃப்ரம் ஏஜ் 23 to 35 years, இதெல்லாம் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா. நீங்கள் வந்து குழந்தை வேணும் அப்படிங்கிறவங்க. ஃபீமேல் டோனர் ரெக்குயர்மெண்ட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா வந்து மஸ்ட் பி மேரிட் வித் அட்லீஸ்ட் 1 child ஆஃப் தேர் ஓன், ஏஜ்டு 3 years கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஃபீமேல் டோனர் ரெக்குயர்மெண்ட். ஓகே, ஸோ இதான் வந்துட்டு ஹெல்த் மினிஸ்ட்ரி 6 டேட்டா ஆன் சிங்கிள் உமன் ஆப்டிங் ஃபார் ஏஆர்டி. அவங்கள பற்றின டேட்டாவை வந்துட்டு ஹெல்த் மினிஸ்ட்ரி கேட்குறாங்க. இந்த ஆக்டும் சரகேசி ஆக்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சும்மா ஒரு தடவை படிக்கிறது அப்படிங்கிறது பெஸ்ட்டு. ஸோ சப்ஸ்கிரைப் சேனல். தேங்க்ஸ் ஃபார்